Hi friends, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா important questions. அதாவது first yearல electrical and instrumentation engineering அப்படின்னு 2021 regulationல அண்ணா யூனிவர்சிட்டி படிக்கிறவங்க எல்லாருமே இந்த important question கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. Because the first year EC டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க இந்த சப்ஜெக்ட்டை ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுறாங்கன்றதுனால இந்த important questions கொடுக்குறேன். But before giving this important question, I want to be clear in one point. அது என்ன அப்படின்னா, நான் கொடுக்குற questions மட்டுமே வரும் அப்படின்னு இல்லாமல் இந்த questionஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த questionஸ்க்கு மூவ் ஆகுங்க அப்படின்றது என்னோட சஜஷன். ஓகே, ஃபஸ்ட் யூனிட்டில் என்ன பார்க்கலான்னு பாருங்கள். ஃபஸ்ட் யூனிட்டில் டிரான்ஸ்ஃபார்மர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்னு கேட்பாங்க. ஒர்க்கிங் பிரின்சிபல்னு எப்போ கேட்டாங்களாமோ அப்போ இஎம்எஃப் ஈக்குவேஷனையும் சேர்த்து எழுதிடுங்க. இஎம்எஃப் ஈக்குவேஷன் தனியாக கேட்கலாம், சம்டைம்ஸ் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஆப்ரேஷனை தனியாக கேட்டாங்கன்னா பிரச்சனை இருக்காது. ஆனால் எப்போல்லாம் நீங்கள் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் எழுதுறீங்களோ அப்போல்லாம் இஎம்எஃப் ஈக்குவேஷனையும் இன்க்ளூட் பண்ணி எழுதிடுங்க. அதுக்கு அடுத்து ப்ரியாரிட்டி ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஈக்குவலன்ட் சர்க்கியூட் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மர். அதுக்கடுத்து ஓப்பன் சர்க்கியூட் அண்ட் ஷார்ட் சர்க்கியூட் டெஸ்டிங் ஃபார் தி டிரான்ஸ்ஃபார்மர். இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு மூவ் ஆகுங்க. ஃபஸ்ட் யூனிட் இதை பொறுத்த வரைக்கும். செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா டிசி மெஷினில் கம்பல்சரி இந்த கொஸ்டின் தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அந்த ஜென்ரேட்டர் ஆர் மோட்டார் ஆர் மெஷின் எப்படி கேட்டாலும் எல்லாமே ஒரே சேம் தான். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எ மெஷின் ஆர் எ மோட்டார் ஆர் எ ஜென்ரேட்டர் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைனா ஒர்க்கிங் பிரின்சிபல் கேட்பாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் ஒர்க்கிங் பிரின்சிபலுக்குமே ரெண்டுத்துக்குமே இம்பார்ட்டன்ட் ஈக்குவலாக கொடுங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கலாம், இல்லைனா ஒர்க்கிங் பிரின்சிபல் கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இஎம்எஃப் ஈக்குவேஷன் ஆஃப் தி மெஷின், அதாவது அந்த மோட்டார் இல்லை ஜென்ரேட்டரோட நம்ம ஒர்க்கிங் பிரின்சிபல் எழுதுறீங்க அப்படின்னா அதோட இஎம்எஃப் ஈக்குவேஷனை சேர்த்து எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிசி ஜென்ரேட்டர், அதுக்கப்புறம் ஸ்பீட் கண்ட்ரோல் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. இது ரெண்டாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நான் இது வரைக்கும் இது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்கன்னு சொல்வேன். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் பிரின்சிபல், இஎம்எஃப் ஈக்குவேஷன், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிசி ஜென்ரேட்டர், இது ஒரு ஆஃபாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஈக்குவேஷன், ஸ்பீட் கண்ட்ரோல், டைப்ஸ் ஆஃப் டிசி மோட்டார், ஸ்டெப்பர் மோட்டார், இதெல்லாம் ஒரு டைப்பில், இதெல்லாம் செகண்ட் ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இதுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்து மூவ் ஆகுங்க. இது வந்து செகண்ட் யூனிட்டுக்குள்ளது. கண்டிப்பாக நீங்கள் இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. அப்படி படிச்சிங்கன்னா தான் ஏதாவது ஒரு கொஸ்டின் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஏசி ரொட்டேட்டிங் மிஷின். இது கொஞ்சம் வேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அதை கொஞ்சம் கிளியராக பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு 3 யூனிட்ஸ் கம்ப்ளீட்டாக படிக்கணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் ஸ்கிப் தேர்ட் யூனிட். ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், ஃபோர்த்து, ஃபிஃப்த்துலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் யூனிட்டை வந்து நீங்கள் லாஸ்ட் ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. பிகாஸ் இதில் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் எது வரும் அப்படின்றத நம்மளால் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு யூனிட்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து 3 phase இண்டக்ஷன் மோட்டாரோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பிரின்சிபல், இது பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து இந்த டபுள் ஃபீல்டு ரிகவர் தியரி அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ரிப்பீட்டடாக நமக்கு கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த கொஸ்டினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் பார்க்குற மாதிரியே இதுலேயும் ஈக்குவலன்ட் சர்க்கியூட் இருக்குது 3 phase இண்டக்ஷன் மோட்டாருக்கு, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் மெத்தட்ஸ் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார், இது வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃப்க்கு நீங்கள் வச்சுக்கோங்க. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆல்டர்னேட்டர், அப்படி இல்லைன்னா ஸ்டார்டர் மெத்தட் நிறைய இருக்குது. அதில் ஸ்பெசிஃபிக்காக டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர், ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர், ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர், இந்த 3 நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டார்க் ஈக்குவேஷனை டெவலப் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே தேர்ட் யூனிட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸு. ஃபோர்த் யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஃபோர்த் யூனிட். அதனால் இதை நீங்கள் ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான யூனிட்னு சொல்லலாம். மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இந்த மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல், ஃபண்டமெண்டல் எலமெண்ட்ஸ் ஆஃப் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதோட கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் ஆட் பண்ணி தான் கொடுப்பாங்க. இது வந்து சிங்கிளாக இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப சின்ன கொஸ்டினாக இருக்கும். அதுக்கு எய்தரா சாய்ஸில் எய்தர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து சிங்கிள் கொஸ்டினாக கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் என்னென்னா
பிஎம்எம்சி கண்டிப்பாக கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் பிஎம்எம்சியை படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மூவிங் காயில், மூவிங் அயன் மீட்டர்ஸை பேஸ் பண்ணி நிறைய முறை கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 3 ஃபேஸ் பவரில் வந்து அந்த மெஷர்மெண்ட்டை கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. எனர்ஜி மீட்டர் நமக்கு நிறைய இருந்தாலும் இதில் ஸ்பெசிஃபிக்காக நிறைய முறை கேட்ட கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டர். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் 2 ஆஃபாக நீங்கள் பிரிக்கிறீங்க அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்ஸ் வரைக்கும் ஒரு கொஸ்டினாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷனல் எலமெண்ட்ஸு, ஸ்டாண்டர்ட்ஸு, பிஎம்எம்சி, மூவிங் காயில், மூவிங் அயன் இது எல்லாமே ஒரு டைப்லேயும். செகண்ட் ஆஃப் வந்து எனர்ஜி மீட்டர், இது சிடிபிடி, அதாவது கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர், இதை வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஎஸ்ஓக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப், இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பிளாக் டயக்ராம் போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்தையும் முதல்ல நீங்கள் படித்து முடிச்சுட்டு மீதி இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் மூவ் ஆகுங்க. நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு யூனிட்னே சொல்லலாம். இதுலேயும் நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பவர் சிஸ்டம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் பவர் சிஸ்டம் வந்து எப்போவுமே கேட்குறதுக்கான ஒரு கொஸ்டினாக இருக்குது. அதுக்கடுத்து இம்பார்ட்டண்ட் வந்து எம்சிபிக்கு கொடுங்க. அதாவது மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர் கண்டிப்பாக கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதில் சர்க்கியூட் பிரேக்கர் நிறைய டைப்ஸ் இருந்தாலும் எம்சிபிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கடுத்து வந்து இஎல்சி, அதாவது எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கருக்கு அடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எர்த்திங், மெத்தட் ஆஃப் எர்த்திங்கில் வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்கன்னா அது எழுதுங்க. அப்படி இல்லைன்னா எல்லாமே எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் லாஸ்ட்டு கண்டிப்பாக இது வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் எய்டு, இது எல்லாமே நம்ம ஓன் லைஃப்பில் ரியல் டைமில் நமக்கு நடக்கிற அந்த விஷயத்தை எல்லாமே நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக்னு சொல்லலாம். இதையும் நீங்கள் எழுதலாம். ஸோ இந்த 5th யூனிட், 4th யூனிட், 2nd யூனிட், 1st யூனிட் இதை கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3rd யூனிட் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எழுதும் போது கூட நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா 4th யூனிட்லேயும் 5th யூனிட்லையும் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி எழுதி முடிச்சிருங்க. ஏன்னா அது ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் 1st யூனிட், 2nd யூனிட் வாங்க. பிகாஸ் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் பிரின்சிபல் எழுதுனீங்க அப்படின்னா டைம் வந்து கன்சியூம் பண்ணுறது போகிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது, அந்தளவுக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 4th யூனிட், 5th யூனிட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து இருக்கிற யூனிட்ஸை வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. All the very best for your exams. Thank you.